பிரியமானவர்களே, தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் இரண்டையும் நாம் ஒப்பிட்டு படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் கேள்விக்கான பதிலை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை நிறுத்தினான், ஒரு சுரூபத்தை நிறுத்தினான், அதை வணங்க வேண்டும் என்று அவன் சட்டம் இயற்றினான். மிருகம் என்றால் அந்த இடத்துல தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம், அந்த அரசன் ஒரு சிலையை நிறுத்தினான், அதை வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினான். வணங்காதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் சொன்னான். அதே போல ஒரு சம்பவம் உலகத்தின் முடிவுக்கு முன்பாகவும் நடக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 13:15 நமக்கு சொல்லுகிறது.